மேட்ச்லயே நம்ம எம்ஐ பங்காளி டாஸ வாங்கி விட்டாப்ல. டாஸ ஜெயிச்சாப்லன்னு கேட்டீங்கன்னா டாஸ வாங்கினாப்ல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி வாங்கின டாஸ வச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுவோம்னு பவுலிங்க சூஸ் பண்ணாப்ல. கேகேஆருக்கு ஓப்பனிங் வந்து ஆலனும் அஜால் குஜால் ரகானையும் ஓவருக்கு 10 ரன் தீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு 4வது ஓவர் நானே போடுறேன்னு ஹர்திக் பாண்டியா உள்ள வந்து ஒரே ஓவர்ல 27 ரன். என்னவோ நீ பார்த்து ஓப்பனர் 2 பேரை விக்கெட் எடுக்க முடியல. அப்பதான் நம்ம லார்ட் சார்டூல் தாக்குற கூட்டிட்டு வந்தாப்ல. அந்த மனுஷன் வந்த முதல் ஓவர்ல பின் ஆலனை தூக்கிட்டு மொத்தமா 4 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த 4 விக்கெட்ல 3 விக்கெட் இந்த மனுஷன் தான் எடுத்தாப்ல. ரகானையும் ரகுவன்சியும் ஒரு 50 பிளஸ் ரன் அடிச்சதுனால 220 டார்கெட். எம்ஐக்கு ஓப்பனிங் வந்த ரிக்கல்டனும் நம்ம கிட்மேன் ரோஹித் சர்மாவும் வரவன் போறவையில எல்லாம் பூச்சி போட்டு சாத்துன்னு இவர் ஒரு 78 அவர் ஒரு 81 அடிச்சு டீமை 15 ஓவருக்குள்ள வின் பண்ற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. என்னடா மேட்ச் மாறுதுன்னு பார்த்தா கடைசியில வந்து ஹர்திக் பாண்டியா மேட்ச் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாப்ல. அப்புறம் என்ன கடப்பாறையுமே மேட்சை வெற்றியோட தொடங்குறாங்க.